வேலுச்சாமி மேல சாமி இறங்கிருச்சு. அவர் சட்டை கட்டுங்க. கருப்பா, உன்னையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாக்கா சொல்லுப்பா. 9 வருஷமா என்ன மறந்துட்டீங்களடா? என்ன தனியா ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல. நீதான் கதின்னு உன் பிள்ளைங்க உன் காலடியிலேயே கிடக்கிறோம். இப்படி எல்லாம் சொல்லாமா கருப்பா? இல்லையடா, இல்லையே. நீங்க என்ன பத்தி நினைக்கவே இல்லையே. எனக்குன்னு எதுவுமே செய்யலையடா. ஏன்டா அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்கடா. உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நான் எந்த குறையும் இல்லாம தானே வாழ வச்சிருக்கேன். ஆமாங்க கருப்பா, உன்னாலதான் இன்னைக்கு நாங்க நல்லபடியா பொழைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த நன்றி உங்களுக்கு இல்லையடா. என்ன மறந்துட்டீங்களே. உங்களை சந்தோஷமா வாழ வச்ச என்ன மறந்துட்டீங்களடா. கருப்பா, நாங்க எப்ப உன்னை மறந்தோம்? ஏதோ அறியாம தெரியாம தப்பு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிரு கருப்பா. நாங்க ஏதாவது தப்பு செஞ்சோமா கருப்பா? கருப்பா, நாங்க ஏதாவது குறை வச்சிருந்தா சொல்லு கருப்பா. என்ன குறை வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதாடா? 9 வருஷமா எனக்கு திருவிழா நடத்தலையடா. அது குத்தம் இல்லையா? குத்தம் சாமி, பெரிய குத்தம் தான். ஆனா அதுக்கான சூழ்நிலை கூடி வரலையா சாமி? என்னடா சூழ்நிலை கூடி வரல? நீங்க மனசார எடுத்து செய்யணும்னு நினைக்கலடா. உங்க பொழப்ப மட்டும் பார்த்துக்கிட்டு என்ன மறந்துட்டீங்களடா. ஒரு நாளும் நாங்க அப்படி நினைக்கல. திருவிழாவை எடுத்து நடத்தணும்னா கோயிலுக்கு வரி செலுத்த அம்புடு தலைக்கட்டும் குடும்பத்தோட வரணும். ஏன் வரமாட்டாங்களா? உனக்கு தெரியாது ஒண்ணுமில்ல கருப்பா. உன் பிள்ளைங்க எல்லாம் பொழப்புக்காக போய் ஒவ்வொரு திசையா பிரிஞ்சு கிடக்குதுங்க. எல்லாரும் ஒண்ணு கூடி வந்தா தான் திருவிழாவை நடத்த முடியும். எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்க என்ன வழின்னு தெரியாம தான் இப்படி தவிச்சு போயிருக்க சாமி. நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும் சாமி. வர சொல்லுங்கடா. கருப்பன் கூப்பிடுறான்னு எல்லாரையும் வர சொல்லுங்கடா. வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. இந்த வருஷம் திருவிழா நடக்கணும்.